ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ப்ரெட்டை வச்சு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுன்னா நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ஆயில் ஊற்றினாவே போதும். உங்களோட ப்ரெட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தால் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகும் உளுத்தம் பருப்பும், ஓகேங்களா? கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரியுது. அது கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 5 மினிட்ஸ் கூட ஆகுது. நம்ம டோஸ்ட்டாகவும் ப்ரெட் ஆம்லேட் இப்படிலாம் சாப்பிட்றோம்ல, இது புதுசாக சாப்பிட்றது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரெட்டை ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி இது பண்ணிடாமல் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ் இப்படி பார்த்தீங்களா, எப்படி தெரியுது? இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம என்ன செய்யணும்னா, இது ஆனதுக்கப்புறமா போட்டுற வேண்டியதான். கடுகும் உளுத்தம் பருப்பும் பொரிஞ்சதை போட்டு லைட்டாக நம்ம எப்படி உப்புமா செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. அதுக்கெலாம் நம்ம எல்லாமே மிளகாய், கருவேப்பிலை அப்படிலாம் போடுவோம். நம்ம இதுக்கு அப்படிலாம் போட தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இந்த அளவு ஸ்லைஸில் ப்ரெட்டை இது பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆயிடாமல் போட்டுட்டு லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் இப்படி அந்த சூட்லேயே இதாகிடும் உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி இப்படி செஞ்சாவே போதும். கரெக்டாக அப்படி 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் அந்த ப்ரெட்டு அந்த கடுகு உளுத்தம் பருப்போட ஃப்ளேவரில் ஆயிலில் பொரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் ஆகிற வரைக்கும் இந்த 2 மினிட்ஸில் ஆட் ஆகிரும்ல, 2-3 மினிட்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. ஓகேவா? பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரொம்ப டீப் ஃப்ரையும் இல்லை, லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அவ்வளோதான், சுவையான ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க, பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ப்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணிக்க மில்க் ப்ரெட்டு. மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணாது ரொம்ப சாஃப்டாக அந்த டேஸ்ட் அந்த ஸ்வீட்னஸ்ஸு, இந்த கடுகு அந்த உளுத்தம்பருப்போட ஃப்ளேவர் இந்த இதெல்லாம் கிடைக்கும்போது நல்லா சாப்பிட க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உளுந்து அதிகமாக ஆட் பண்ணுங்கள். அந்த க்ரன்ச்சினஸ் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.